இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த RSGO அப்படிங்கிறதுல ஏவியேட்டர் ப்ளே பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கலர் ட்ரேடிங் அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏவியேட்டர் கேம் வந்து இருக்கும். ஸோ ஏவியேட்டர் ப்ளே பண்ணுறதுல நிறைய லாஸ் ஆகும். அந்த லாஸ் இல்லாமல் என்ன மாதிரி டைமில் எப்படி ப்ளே பண்ணால் நம்மளால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் குரோமில் போய் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? உங்களோட மொபைல் நம்பர், ஸோ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் rsgo.win அப்படின்னு இந்த வெப்சைட்குள்ளே போய் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து ப்ளே பண்ணுறது, ட்ரிக்காக வந்து எப்படி ப்ளே பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் இல்லாமல் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த RSGO வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ளே பண்ணக்கூடிய இந்த ஏவியேட்டர் அப்படிங்கிற இதில் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் இல்லாமல், அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் இல்லாமல் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் லெவல் மெயின்டைன் பண்ணணும். அது எப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணவங்களுக்கு புரியும். ஸோ ஒரு சிலர் தெரியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ லெவல் எப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 7 to 8 லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை ப்ளே பண்ணுறதுக்கு கம்பல்சரி 7 to 8 லெவல் மெயின்டைன் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ₹10 வந்து பெட் கட்டுறீங்க அப்படின்னா, ஸோ அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ₹20 வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ₹20 கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ₹40 கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ₹80 கொடுக்குறோம். இப்படி வந்து 2x மெத்தடில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இதை மாற்றிக்கலாம். ஸோ 5, 10, 20, 40ன்னு கொடுக்கலாம். ஸோ 10, 20, 40, 80ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? அது 2xல் நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? 3xலையும் சிலர் கொடுப்பாங்க. 3xல் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ₹80 கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 160 கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டான ஃபிகர் வராதனால ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 50 + 100 டபுளாக வந்து 100, அப்புறம் 200, அப்புறம் 400. ஓகேங்களா? ஸோ இதோட லெவல்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3, 4, 5, 6 லெவல் ஆயிடுச்சு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7 to 8 லெவல். ஓகேங்களா? ஸோ 7 to 8 லெவல் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சேஃபாக வந்து ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு லாஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ லாஸ் இல்லாமல் ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ₹3180 வந்து உங்களோட வேலெட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட நீங்கள் கம்மி வேணும்னா கம்மி பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து ₹5, ₹10, ₹20 கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து இன்னும் குறைஞ்சிக்கும். ₹1500 வந்து இருந்தாலே போதும். ஓகேங்களா? நீங்கள் லெவல் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க. 3xல் நீங்கள் ப்ளே பண்ணனாலும் ப்ளே பண்ணுங்கள், இல்லை 2xல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி லெவல் மெயின்டைன் பண்ணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஏவியேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படிங்கிறத நான் ப்ளே பண்ணுறதை சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேசிக்காக வந்து டீட்டெயில் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து கீழே வந்து இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். 2மே 2 டைப்பாக வந்து நம்ம வந்து இதில் வந்து பெட் கட்டிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக 2 கொடுத்துங்க. 2மே ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 2மே ஒன்று தான். ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஸோ இதில் வந்து ஒரே அமௌண்ட், இங்கே ஒரு ₹10, இங்கே ஒரு ₹20 ஒரே டைமுக்கு வந்து பெட் கட்டுறதுக்காக 2 மெத்தடாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஆட்டோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஆட்டோங்கிறது தான் யூஸ் பண்ணணும், பெட்டுங்கிறது வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ₹10 பெட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஜெட்டு போயிட்டு கட் ஆகுது பாருங்கள். இப்போ 2.11xல் வந்து கட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? கேன்சல் அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அதுக்கு முன்னால் க்ளோஸ் ஆகிடும். ஜெட்டு போய் ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடும். இந்த ₹10 வந்து லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1.00 போயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது லாஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாலே நம்ம ஜெட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாலே நம்ம வந்து இங்கே வந்து கேன்சல் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து, அதாவது கேஷ் அவுட், இந்த இடத்துல கேஷ் அவுட்டுன்னு காமிக்கும். ஸோ கேஷ் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட்டோங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோவில் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆட்டோங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே 1.1ன்னு இருக்கும். இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துட்டு இதை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இதை ஆன் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள்
க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே செக் பண்ணிக்கங்க. ஆட்டோவில் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. இதில் 2xல இருக்குதான்னு பார்த்துங்க. இந்த இடத்துல இதை ஆன் பண்ணியிருக்கான்னு பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த பெட்டிங்கிற ஆப்ஷனில் போய் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பெட்டிங்கிற ஆப்ஷனில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து 2xல வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். 10 கொடுக்குறோம். 10 கொடுத்துட்டு நம்ம 2xக்குள்ளே நம்ம க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ₹10 லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் 2xக்குள்ளே 1.1லே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு லாஸ் ஆகிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹20 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ₹20 கொடுத்து அப்படியே ப்ளே பண்ண போகிறோம். பெட்டுன்னு கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2xக்கு மேலே போனது அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இது சப்போஸ் உங்களுக்கு 2xல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ப்ராஃபிட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள் 2x வந்து ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 2x ரீச் ஆனதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ ₹20ங்கிறது ₹40 நமக்கு வந்துடும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ₹10 லாஸ் ஆனதையும் சேர்த்து நமக்கு ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடும். ஓகேங்களா? திரும்ப நம்ம இந்த இடத்துல வின் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ₹10 வந்துடணும். ஓகேங்களா? திரும்ப ₹10 போயிட்டு திரும்ப ₹10 பெட் கட்டணும். எங்கே வந்து நமக்கு வின் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு ஃபஸ்ட் லெவலுக்கு வந்துடணும். ஃபஸ்ட் லெவலில் வந்து நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுதான் மெத்தடு. ஸோ இதில் வந்து என்ன ட்ரிக் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து 7 லெவல் மெயின்டைன் பண்ணாலும் ஒரு சில நேரம் 10 லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில நேரம் வந்து 10 லெவல் வந்து போகும். ஸோ அந்த 10 லெவல் போகிறப்ப நம்ம எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏவியேட்டர் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, அதிகமான லெவல் போயிடும். ஓகேங்களா? 2xக்கு கம்மியாக 6, 7, 8 லெவல் இல்லை நம்ம வந்து 8 லெவல் தான் மெயின்டைன் பண்ணியிருப்போம். 9, 10 லெவல் கூட போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போகிறப்ப நம்ம லாஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. எப்படி வந்து நம்ம இதில் டெபாசிட் பண்ணி லெவல் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டைமில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து என்ன மாதிரி போயிருக்குது கேம், என்ன மாதிரி வந்து ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பெஸ்ட்டாக போகும்போது நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. அது பார்த்துக்கங்க. பெஸ்ட்டாக போகும்போது எல்லாருமே ப்ளே பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ எந்த டைமில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்காகவே எடுத்தேன். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா 2xக்கு கம்மியாக போயிருக்குது. ஓகேங்களா? இந்த பாருங்கள் 2, 4, 6, 7 லெவல் போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் 2, 4, 6, 7, 8 லெவல் வரைக்கும் போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 5 + 3 8 லெவல் போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் 4, 4, 3 7 லெவல். மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல 6 லெவல் போயிருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே மோசமான ட்ரேடாக போயிருக்குது. ஓகேங்களா? மோசமாக போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கம்பல்சரி நம்மளால் ப்ளே பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 to 5 லெவலில் கம்பல்சரி வின்னிங் வரும். இல்லை கண்டினியூவாகவும் 2xக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி 2x கம்மியாகவே ப்ளே ஆகிற மாதிரி எப்பயுமே இது வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? எப்பயுமே ரன் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேமிங் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாஸ்ட் லெவல்லேருந்து இந்த கீழே இருக்க இந்த லெவல்லேருந்து அதிகபட்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x கம்மியாக ஜாஸ்தியாக போயிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே ப்ளே பண்ணாதீங்க. இது வந்து இடையில ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா வந்து கம்பல்சரி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு எப்போ வந்து உங்கள் கண்ணில் படுதோ அப்போ வந்து ப்ளே பண்ணுங்கள். இந்த டைமிங் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இந்த டைமில் தான் வரும், காலையில் 7 மணிக்கு தான் வரும், 9 மணிக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரேண்டமாக வந்து மாறி மாறி வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி டைமை செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணுறது சேஃபாக இருக்கும். இதில் நம்ம 8 லெவல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி ப்ராஃபிட்டாக வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்ட்டில் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 3 to 4 லெவலில் வந்து வின்னிங் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் 2 லெவல்லே தான் அடுத்தடுத்து வந்து 2xக்கு அது ஜாஸ்தியாக வந்து போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த லெவலை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த லெவலை கவர் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது பாருங்கள் எவ்வளோ கேம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை இதையுமே நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2xக்கு அதிகமாக எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்களேன். ஜாஸ்தியாக போயிருக்கு. இங்கே 1, 2, 3 இந்த வரிசையில் ஒரு 2 இந்த வரிசையில் ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 3 ஓகேங்களா? எல்லாமே பாருங்கள் இந்த இடத்துல 2 போயிருக்குது. இந்த 2 லாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல 2 வந்து 2xக்கு அதிகமாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டயத்தில் கம்பல்சரி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய 8 லெவல் வந்து மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளே பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல ப்ளே பண்ணிவிட்டு நல்லா போயிட்டுருக்கும்போது கண்டினியூவாக ப்ளே பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு
ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ப்ளே பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கங்க. அது எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரூ. 500 வரலாம், இல்லை ரூ. 1000 வரலாம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் முதல்ல காமிச்ச சார்ட் படி மறுபடியும் மோசமான ட்ரேடு எப்போ போகுதோ அதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா தொடர்ந்து டெய்லி வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும், லாஸ் இல்லாமல். ஒரே ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த மெத்தடை எல்லோரும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்க டைம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த லெவல் வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு முன்னால் காமிச்சது இந்த லெவலில் தான் காமிச்சிருந்தேன். இது வந்து நல்லா ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், அதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோவில். இதுக்கப்புறம் பாருங்கள் 2, 4, 6, 8 லெவல் போயிருக்கு. ஓகேங்களா? 9ஆவது லெவலில் தான் 2xக்கு அதிகமாக போயிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ட்ரேட் போகிறப்ப கம்பல்சரி வந்து ப்ளே பண்ணாதீங்க. இப்போ வந்து மோசமான ட்ரேடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே 2xக்கு கம்மியாக ஜாஸ்தியாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே வரட்டும். கீழே வரைக்கும் அதிகமாக 2xக்கு கம்மியாக எப்போ வந்து ப்ளே ஆகுதோ அப்போ டாப்பில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியே போகும். சப்போஸ் இந்த 7 லெவல் 8 லெவல் முடிஞ்சு 9 லெவலில் வின் ஆயிருக்கு. அடுத்து நல்ல ட்ரேடாக போனதுனாலும் எடுக்காதீங்க. ஓகேங்களா? எடுக்காதீங்க. அதிகமாக இந்த மாதிரி கண்டினியூவாக 7 to 6 லெவல், 7 லெவல், 8 லெவல் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் 2x கம்மியாக எப்போ போகுதோ அப்போ மேலே வந்து ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே காமிச்சிட்டேன். ஸோ நல்லா இந்த இடத்துல போயிட்டு இருந்தது ட்ரேட். பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் காமிச்சேன். ஒவ்வொரு லென்த்லையும் பார்த்தீங்கன்னா 4 வின்னு, 5 வின்னு, 4 வின்னு காமிச்சு போயிட்டே இருந்தது. அப்போ இந்த இடத்துல வரும்போது நம்ம 9 லெவல் வந்து போயிடுச்சு. 9 லெவல் போகும்போது என்ன ஆகும், நம்ம டோட்டல் சம்பாரிச்ச அமௌண்ட் எல்லாமே டோட்டலாக லாஸ் ஆகிடும். நம்ம 8 லெவல் தான் மெயின்டைன் பண்ணியிருப்போம். 9 லெவலில் வந்து நமக்கு வின் ஆயிருக்குது. ஸோ 9 லெவலுக்கு நம்ம ஃபண்ட் இல்லாமல் நம்ம விட்டுருவோம். விட்டதுனால நம்ம பேமெண்ட் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் நல்ல ட்ரேடாக கொஞ்சம் போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ளே பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கணும். இந்த கலரில் 2x கம்மியான கலரில் அதிகபட்சமாக இருந்தால் மட்டும் அதுக்கு அடுத்த ட்ரேடு இந்த ஸ்டார்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் 4 ட்ரேட் எடுங்க. இல்லை நான் ரெகுலராகவே அதிகமாகவே நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குதுன்னா அதிகமான ட்ரேட் எடுங்க. ஆனால் எப்போ சான்ஸ் கிடைக்கும் அப்போ மட்டும் ட்ரேட் எடுங்க. மற்ற டைமில் நீங்கள் எடுக்காதீங்க. மற்ற ட்ரேடில் நீங்கள் அந்த ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே என்னோடய லிங்க், டெலகிராம் லிங்க் கொடுத்துருங்க. அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதில் அப்டேட் வந்து கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.